கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத ஆசீர்வாதங்களை இன்றைய தினத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் எண்ணிக்கைக்கு அடங்காத அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைய தினத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் மட்டும்தான் ஆகும் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏனென்றால் ஆராய்ந்து முடியாதது, நினச்சி பார்க்க முடியாது, எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் ஒரே ஒருத்தர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக செய்வார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, இன்றைக்கு நீங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்க எல்லாரும் முன்னால் இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு உயரத்தில் வைக்கிறார், உயர்த்த போகிறார். யார் முன்னால் தாழ்ந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல. அது மாத்திரமல்ல, துக்கிக்கிறவளை ரட்சித்து உயர்த்துவார். துக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் அந்த பாதுகாத்து உன்னை நான் உயர்த்த போகிற மகளை, இன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் நான் கொடுக்க போகிறேன். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் மிகப்பெரிய அதிசயங்களை காண போகிறீங்க. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.